வெல்கம் டு Suduthanni. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க Biscoff Milkshake எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரிஜினல் Biscoff பிஸ்கெட்ஸை வச்சு பண்ணியிருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதை வெறும் பிஸ்கெட் வச்சு ஸ்ப்ரெட்டே இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சியில் 10 Biscoff பிஸ்கெட் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் பட்டை பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் சில் பண்ண பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த ஸ்மூத்னஸ் வரதுக்காக இதில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சிடலாம். இது தான் ஆக்சுவலாக Biscoff ஸ்ப்ரெட். இதை போட்டு தான் பண்ணுவாங்க. என்கிட்ட ஸ்ப்ரெட் இல்லாதனால டேரெக்டாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மில்க் பண்ணுறேன். 1 கப் சில் பண்ண பால் சேர்த்துக்கலாம். இதோட 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடியாக இருக்குது. நான் கிளாஸில் கொஞ்சமாக Biscoff ஸ்ப்ரெட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த மில்க் ஷேக்கை சேர்த்துடலாம். மேலே டாப்பிங்காக கொஞ்சமாக ஸ்வீட் அண்ட் விப்டு க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது நானே பண்ணியிருந்தேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்து குடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மேலே கொஞ்சம் பிஸ்கெட் சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளோட சூப்பரான Biscoff மில்க்ஷேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடையில் 300-400 கொடுத்து சாப்பிட்றோம். ஆனால் வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னா இனிமேல் கடைக்கு போவீங்க, நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Suduthanni சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.